வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் என்ன மிஸ் பண்ணிங்களா? நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன். நாங்கள் இப்போ ரீசெண்டாக ஒரு 3 வாரமாக நான் ஸ்ரீவாபுரி கோயில் போயிட்டுருக்கேங்க. முருகர் கோயிலுக்கு எவ்வளோ கூட்டம் தெரியுமா? அவ்வளோ பேர் அந்த முருகர் மேலே நம்பிக்கையில் அவ்வளோ ஜனம் வருது. லைனில் நின்று அந்த முருகரை பார்த்துட்டு மனசில் இருக்கிற கஷ்டங்களெல்லாம் சொல்லிவிட்டு நிறைய பாசிட்டிவ் எனர்ஜியோடு வெளியே வந்தேன். அப்புறம் எனக்கு இது 3வது வாரம். யாரெல்லாம் அந்த கோயிலுக்கு போயிருக்கீங்க, போன அனுபவம் இருக்குது, கடவுளால் உங்களுக்கு கிடைச்ச அந்த மிகப்பெரிய சக்தி என்ன அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். இன்னொரு விஷயம், நிறைய பேர் அது 7 வாரம் 9 வாரம் அப்படின்னு கண்டினியூ பண்ணுறாங்களாம். நான் 3 வாரம் போயிருக்கிறேன். அவரை பார்க்க வரணுன்னா அவர் தானே ஏதாவது ஒன்று நம்மளை பண்ணணும். முடிஞ்சால் கண்டிப்பாக போகலாம். இது என்னோட 3வது குழந்தை, குட்டி முருகர். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விஷயம். சில பேர் கடவுளே இல்லைன்பா, சில பேர் நான் கிறிஸ்டின்பான், நான் ஹிந்துன்பான், நான் முஸ்லீம்பான். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா தெய்வமும் ஒன்று தான். நான் பிறந்தது கிறிஸ்டின், என் கணவர் ஹிந்து, என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு முஸ்லீம். ஸோ எனக்கு எல்லா தெய்வமுமே எனக்கு ஒன்று தான், எல்லா மனிதர்களும் ஒன்று தான், எல்லா ஜாதியும் ஒன்று தான். நான் அப்படி தான். இதை ஏன் பதிவு பண்ணுறேன்னா, நான் நாட்டு நடப்பு அந்த மாதிரி இருக்குது. பாருங்கள் எவ்வளோ கூட்டம்னு பாருங்கள், செம்மையாக இருந்தது. இந்த மாதிரி நீங்களும் இந்த கோயிலுக்கு வரணுன்னு ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக வாங்க, பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது.